ஜாதகம் தப்பு. அடே உனக்கு எழுதின ஜாதகம் தப்பான ஜாதகண்டா. லக்கணம் சரியாக உனக்கு குறிப்பிடலை சொன்னாங்களே யாரும். ஆனால் உன்னுடைய கணக்கின்படி 2 பிள்ளைகளுக்கு உனக்கு விதி அம்சம் இருக்கு. பிள்ளை ஆம்பளை பிள்ளை பிறக்கும், அவருக்கு கருப்பசாமின்னு பேர் வைக்கணும். 2வது பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம்? மாரியம்மான்னு பேர் வைக்கணும். மருத்துவத்தில் போய் பார்த்து எதுவும் வருத்தப்படக்கூடிய அளவுக்கு எந்த செய்திகளும் இல்லை. நல்ல விதியும் நல்ல நேரமும் வந்துருச்சு. பௌர்ணமி அன்னைக்கு நிலமாலையும் முக்கணிகளும் சரக்கோடு வந்து பார்த்து வரத்தை பெற்றுக்கொள்வீராக. கால் வந்துட்டு வாங்க. நிலமாலை கிளிக்க உடல்நிலை சரியில்லாத பெண்ணடியாள் தாமா சகல சக்தி பெற்று ஆனந்தம் பெற்றிருப்பாய். வெற்றி உண்டு. நல்லா வாமாங்க. அது யார் இந்த பிள்ளை? என்ன மீண்டவளுக்கு யாரு? உங்க அம்மாவா? நீங்க ஒடுங்க நிற்பா. காலடுமா என்னைய பாரு, வேற யாரையும் பார்க்கக்கூடாது. காலடு ஒன்றும் இல்லை, என்னைய பாரு, நேர பார், காலை கரெக்டாக வை. ஒன்றும் இல்லையா? சொல்லுங்க. என்னைய பார், தொடாத. இல்லை விடமாட்டான்னு சொல்லலாம். 75 லட்சம் ரூபாய்க்கு இடங்களை இப்போ புக் பண்ணி போட்டிருக்கியா? வெற்றியாக்கி தரேன், கோடி கோடியாக விற்றுக்கிடுவேன். தொழில் தடையில்லாமல் முடிய கொஞ்சம் மேலே ஒதுக்கு. திருநீர் எப்படி பூத்துறது? இந்தா டாக்டராக போ, போயிட்டு வாடா. கர்மசாமிக்கு அதே தருமபுரி எல்லை கடன்பட்டு மனவேதனை அடைந்திருந்த மகன் வாடா. கால் வந்துட்டு வாடா. சோயா பீன்ஸா? என்னப்பா வேணும்? கண்டம் போட்டு பார்க்கலாம். சந்திரபிம்பம். கால் வந்துட்டு வா. ஒரு மாதத்தில் 15 நாள் நல்லா இருப்பேன், 15 நாள் எரிச்சப்படுவேன். நிலையான புத்தி இல்லாமல் மன உளைச்சலால் வேதனைப்படுவேன். இரவில் தூங்க மாட்டாய். நிலையான தொழிலும் இல்லை, மனக்குழப்பம், இவைகள்லாம் நடக்கும். இதுவரை கல்யாண சம்பந்தமான முயற்சி எடுத்து தோல்வி, தாழ்வு மனப்பான்மை, நமக்கு வாழ்க்கை உண்டா கிடையாதான்னு தெரியுங்கிற ஒரு குழப்பம். இந்த வாழ்க்கை உண்டு. புதன்கிழமை இரவு என்னை வந்து பார். நல்லா இருக்கு. ஓடு. கர்மசாமிக்கு சென்னை மாநகர், கால் ஒன்று வரலாம். அதே மாதிரி திண்டிவனம் யாரும் வந்திருக்கா? திண்டிவனம் பையனுக்கு இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரும். நம்பிக்கை கொண்டு வந்தேன் வழிகாட்டு, ஞான கண் திறந்து ஒளி காட்டு. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தொழில் சம்பந்தமான மன வருத்தமும் திருமணம் சம்பந்தமான மனக்குழப்பமும் உள்ளத்துக்குள்ளே இருக்கு. இந்த இரண்டையும் வெற்றியாக்கி உங்களை வாழ வச்சு தந்தா போதுங்களா? வேற என்னப்பா வேணும்? இன்னொரு 6 மாத காலம் அவகாசம் இருக்கு. வந்து சென்னையில் சிறப்பாக இருப்பான், புதுமையாக வீடு வாங்குவான், வெற்றியும் அடைவான். வா, உன் கூட பார்த்தேன். பெரியபாளையத்தம்மா வரல, அவளுக்கு வேண்டுதலை போட்டிருக்கியா? கும்பிட்டு வா. இந்தா ஆனந்தமாயிரு. போ 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 போ. கர்மசாமிக்கு
சென்னை மாநகர் தன்னுடைய தொழிலும் கடனும் சரியாக வேண்டும் என்று கேட்டு வந்தவர் யார்? ஓடியா ஓடியா. எந்த ஊரு? எங்க இருக்கிய? சென்னையில் எந்த இடம்? கால் நினைப்பாங்க. விநாயகனே வினை தீர்ப்பவனே வேள முகத்தோனே. என்னம்மா விநாயக பெருமாள் பாட்டு வருது? பிள்ளையார் இருக்காரா? இருக்காரா? உலகத்தில் இருக்காரா? உங்கள் ஊரில் இருக்காரா? வா பக்கம். என்ன வேணும் உனக்கு? நான் முதல்ல கேட்டுட்டேன். 6 மாதங்களுக்கு உட்பட உன் தொழிலெலாம் ரொம்ப மனம் கசந்து குழப்பமடைந்து பணமெல்லாம் நஷ்டப்பட்டு இருக்கிறீங்க இப்போ. அதனால் அடுத்த ரிலீஃப்மெண்ட் என்ன, இது சரி வருமா வராதாங்கிற குழப்பத்தில் என்னை பார்க்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா. இரவில் தூங்குகிற பொழுது அந்தரத்தில் உடம்பு பறக்கிறத மாதிரி மனப்பிரேமை, ஏதோ ஒரு சக்தி தன்னை தொடுவது போன்ற உணர்வு, உள்ளுக்குள்ளே மனக்குழப்பம், இவைகளெல்லாம் தோன்றும். இந்த சக்தி இருக்கு. ஆமாம், அது என்னது? ஒரு தீய சக்தியினுடைய உணர்வுகள். அவைகளை நீக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? இந்தா பௌர்ணமிக்கு முதல் என்னை பார்த்துரு, வெற்றி உண்டு. ஆளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஆளை சொல்லியதை நீ தீர்த்துக்கிடுவியா? மாற்றிடுவோம். பௌர்ணமிக்கு முதல் என்னை பாருமா. கர்மசாமிக்கு சென்னையிலிருந்து தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவர்கள். என்ன யாரு பிள்ளை? எங்கே இருக்கான்? என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வரலாம். சொத்து சம்பந்தமாக வழக்கு யாருக்கு இருக்கு? பாப்பா முன்னால. உன் பிள்ளைய போய் நான் பார்த்தேன். உடலாலும் மனதாலும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கிறான். நம்மகிட்ட மனம் திறந்து பேசக்கூடிய எண்ணங்கள் கூட அவனுக்கு குறைவு. இயற்கையாக வந்திருக்கா, எதுவும் பிரச்சனை வந்திருக்காங்கிற ஒரு சின்ன எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. அது இயற்கையாக தான் வந்திருக்கு. அதை தீர்த்து அவனை நான் தெளிவாக எந்திக்க வச்சிருவேன். 18 நாள் கால அவகாசத்தில் எல்லாமே சரியாயி. வேற என்ன வேணும் உனக்கு? கண்ணமுடு, அதில் என்ன இருக்குன்னு நான் பார்க்கணுமே. வீட்டுக்குள்ள வார்த்தைகளால் பிரச்சனையும் பணத்தால் குழப்பமும் நடக்கும். உன் மீது வைத்த பற்று குறைந்திருக்கு என்பது உன்னுடைய எண்ணம். உண்மையா? அதனால் அந்த மனதை திருப்பி தெளிவுபட வைக்கிறேன். வெற்றி அடைவாய், புண்ணியமும் அடைவாய். பக்கத்தில் வாக்கா, கையை சரியாக்கி தரேன், புண்ணியம் அடை, முழுமையாக்கிடலாம். கர்மசாமிக்கு வாமா. நீதிமன்ற வழக்கு யாருக்கு? முடிவெடுப்போம், பொறுமையாக நிறைய பேசணும். நீதிமன்றத்து வழக்கு வாப்பா. தான் வைத்திருக்க தொழில் அடிக்கடி தடையாகுதுன்னு சொல்லி வருத்தப்பட்டு வந்தது யாரு? என்ன ஸ்தாபனம் வச்சிருக்கீங்க நீங்க? அவர் எங்க? அங்க போய் நிற்கிறீ. என்னடா வாடா முன்னால. நீ கால் ஒன்று வாடா தம்பி. கோத்ராதிபதி சம்கார நாயகி மயிதாசுரமர்தினி. தம்பி வா. என்ன பேரு? உட்காரு. என்னன்னு வந்த வழக்கு? அம்மா என் பேரில் சுற்றி எழுதி வச்சுட்டாங்க. அண்ணன் அதை தனக்கும் பங்கு வேணும். வருத்தப்படுவியா? அது எனக்கு இப்போ முதல்ல பிரச்சனை இல்லை. முதல்ல பிரச்சனை கொடுத்த காசு வரணும். சொந்தக்காரங்க ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குது. 1 2 3 4 5 6 7 உன் பணத்தை நான் வாங்கி தந்துடுறேன். ஆமாம், பங்கு கேட்டால் கொடுத்துருவோம். அவனுக்கு நமக்கும் பகை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறியா? பக்கமே வர வேண்டாம். பொறுமையாயிரு. என்னை 3 முறை பாரு. உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன். பணமும் தந்துடுறேன். வீடு ஒன்று விற்கிறதுக்கு இருக்குது. ரொம்ப இப்போதைக்கு நடக்காது. 6 மாதம் பொறுமையாயிரு.
கால் வந்துட்டுவாப்பா. கொடுத்தாள் ஜோதி மீனாய் சுடரான நினைவோடு. வாங்கப்பா, என்ன வேண்டும்? 2014 ஒரு திருச்சூரில் ஒரு இடம் உண்டு. அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே இறக்குங்க. கண்ண முடு. கால் வந்துட்டு வரலாம் நீ. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பெருமாள் கோயில் எங்கப்பா இருக்கு? வீட்டுக்கு பக்கத்தில் அப்படியா? வடக்கால அதில் உள்ள ஆஞ்சநேயர் இருக்காரா? ஒரு முறை அவருக்கு வெத்தலை மாலை போட்டுருங்க. இப்போ சரியாக 11.25 ஆண்டுகள், 12 ஆண்டுகள் சுற்று கிரக சாந்தம். 11.25 ஆண்டுகள் ஆயிடுது. இன்னும் 2.25 மாதம் 2.5 மாதம் தான் இருக்கு. அதில் இதுவரை தொழிலில் நஷ்டம், பொன்பொருள் கைவிட்டு போனது, பணம் இழந்து போனது, எல்லாருக்கும் கொடுத்து வாங்கியது போக இப்போ நம்ம அடுத்தவனுக்கு கொடுக்கணுங்கிற நிலைமை, இவைகள்லாம் இருந்து இப்போ உங்களை லாக் ஆக்கிருக்கு. இதற்கிடையில் சட்டப்படி இடைஞ்சல் வரக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் வழக்குகள் விசாரணைகளெல்லாம் தன்னை தொடர்கின்ற விதியும் நடந்திருக்கு. இவைகள்லாம் நீக்கி உங்களை வெற்றியாக வாழ வச்சா போதும்ல. காரணம் அன்பு வந்ததுமதே நிலா. இந்தா எல்லாம் ஜெயிச்சு தாரேன், பணமும் தாரேன், அடுத்த இடத்த வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கூட ஒரு பெரிய அமௌண்ட்டை கொண்டு வந்து தாரேன். வெற்றி உண்டு, ஜெயிச்சுருண்டா நம்ம. வார புதன்கிழமை நீ என்னைய வந்து பார், வெற்றி உண்டு மகளே. என்ன கேள்வி? மண்ண படிக்கலே 3 வருஷம். மார்கழி மாதம் வர பொறுமையாக இருந்திருக்காங்க. ஏன் எதுக்குன்னு மட்டும் என்னைய கேட்டுறாதீங்க. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அடுத்து சென்னையிலிருந்து பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவர்கள், என்னம்மா உன் பிள்ளைக்கு என்னம்மா செய்யணும்? என்ன செய்யணும் உன் பிள்ளைக்கு? வா. ஏன் இப்படி சண்டை போட்டு சமாளித்து வாரீங்களே? ஏன் என்ன வேணும் இந்த பிள்ளைக்கு? கால் வந்துட்டுவாங்க. சி 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 சி. எனக்கு ஒரே மகள். இவங்க யாரு? நீங்கள் அங்கே போங்க. மெல்ல தாத்தா தூக்கு, ஜாமுன்னு தூக்கு. பேர் என்ன? ஒரு நாள் இரவில் இருள் வந்து அமுக்கியது போல மேனியிலே ஒரு அழுத்தம், அதிலிருந்து மனதில் ஒரு அதிர்ச்சியும் அடக்க நிலையும் தோன்றியது. சரிதானா? அது ஒரு தீய வைப்ரேஷன் மாதிரி உடம்புல அப்பப்போ வந்து உன்னை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கும். நம்ம சுய சிந்தனையோட தான் இருக்கமா இல்லையா அப்படிங்கிற டவுட் உனக்கு அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கும். வரதா வரலையா? கால் வந்து அவன் மட்டும் கொடுத்துட்டுமே. என்ன ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு, மெமரி பவர் சரியில்லையே. நீங்களாம் என்ன பிள்ளை? நல்லா படிக்கணும். இதை குணமாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதும்லாம். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். 5 முறை என்னையை பார்க்க வாங்க,
சரியாயிருவீங்க. என்ன? ஆ, கண்டிப்பாக வரும். வெற்றி உண்டு. வாங்க. இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்ரு, அப்படி மாற்றமாயிருவேன். சக்தி கிடைச்சாச்சு, சந்தோஷமா இருக்கு. கேள்வி கேளு, என்ன வேணும்? என்ன ஆக போகிற? இங்கே வந்து உட்கார். கண்ணை மூடு பார்ப்போம். இந்த பெருவரில் பிடி, தாத்தா வரல. கண்ணை முடிக்கா, சிக்கன் பிடி பிடி. ஐஎஃப்எஸ் ஆகுவேன். ஐஏஎஸ் கேடக்டர் மொத்தம் எத்தனை? 5ஆ 4ஆ? அதில் நீ ஐஎஃப்எஸ் ஆகிடுவேன். இந்தா ஜெயிச்சுருவேன். மீண்டும் எழுதி உன்னை ஐஏஎஸ்ஸாகவும் ஆக்குவேன். இதுவரை நான் உத்தரவு கொடுத்து 7 பேர் ஐஏஎஸ் ஆகியிருக்காங்க. 7 பேர், உன்னோட 7 பேர் 8 பேர், நீ 9வது நபர். வெற்றி அடைவாய். சென்று வருக. கர்மசாமிக்கு வாங்க. என்ன அந்த மகள் எங்கே இருக்கிறப்போ? 27 மகள் கல்யாணம் ஆகி 25 வருஷமாக மாமியார் குழம்பு காலம் சொல்லலாம். மன அமைதியோடு வாழ வச்சு தாரேன். வெற்றி உண்டு, ஜெயிக்கிறேன். கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் சென்னையிலிருந்து வாப்பா. யாருக்கு தம்பி திருமணம்? அப்பா. யாருக்கு திருமணம்? அரசாங்கம் சொல்லலாம் கேட்பான், கவர்மெண்ட் சொல்ல நீ கேட்பலாடா இல்லப்பா. கவர்மெண்ட் சொல்ல கேட்பலாம். குடிச்சிருக்கியா? இதுவரை குடிக்கலையோ? இப்போ என்ன இதயம் அப்படி என்ன சொல்லுது? இதயத்துக்கு பயப்படுத முக்கிய தூங்கும்போது அது சுத்திட்டு வாட்ச் மாதிரி. ஓ அப்படியா? அது வாட்ச் மாதிரி, அது ரோலிங் பண்ணிட்டு இருக்கும். அதுக்கு அம்மதி கொடுக்கும். இவன் வேற ஆள்டா. கால் வந்துட்டுவாங்க. அதனால் இந்தாப்பா, மனம் நிறைவடைவாய், வெற்றி காண்பாய். அடுத்து ஒரு சந்திப்பில் நிறைவாக பேசி தெளிவுபடுத்தாரேன். மன நிறைவடைங்க. போயிட்டோம். அது கொஞ்சம் மனநிலைகள் சரியில்லை. போயிட்டாங்க. கர்மசாமிக்கு தீராத கடன்ல மாட்டிக்கிட்டனே கர்மசாமி, என்னை காப்பாற்ற மாட்டியாரி அப்படின்னு ஒரு பெண்ணடியா கேட்கிற. வாமா, நீந்தானாது? தீராத விளையாட்டின் பிள்ளை கண்ணன் தெருவினில் விழுந்து கும்பிடுங்க. ஓயாத தொல்லை தீராத விளையாட்டின் பிள்ளை தின்ன பழம் கொண்டு தருவான். இது யாரும் ஒழுங்காக சொல்லு. யாரு? குரு. வாழ்க சரணம். உட்காருங்க. ஆனந்தமடைந்து உட்காருங்க. யாருடைய வழியை பின்பற்றி ஆன்மீகத்தில் இருக்கிறீர்? அவருடைய பாடல் எதுவும் தெரியுமா? சிவவாக்கியர் யார்? மலைவாழ் மக்களில் மூங்கில்களையும் பிரம்புகளையும் எடுத்து கூடை முடைந்து வந்த ஒரு தொழிலாளி. ஞானத்தால் ஆன்ம ரீதியாக சிவனை பார்த்து உலகத்தில் முக்தி அடைந்த ஒரு பெரிய மகான். அவர் தன் வாயில வந்த ஞானத்தால் பாடியது பூரா இன்னைக்கு என்னாச்சு? உலகமே வியப்பிக்கக்கூடிய அளவுக்கு பக்திமயமாக சக்திமயமாக இருக்குது. ஓடி ஓடி இதை மட்டும்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா அது எல்லார் வார்த்தையிலையும் வந்துருச்சு. ஏன் வேறு பாட்டே இல்லையா? 167 பாடல்கள் இருக்கு. சிவவாக்கியார் பாடல்கள். புரியுதா? 166 பாடல்கள். அந்த பாடல்களை பின்பற்றுங்கள். சரி, இப்போ ஆன்மீகம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆற்றுக்குள்ளே நின்று அரோகரான்னு சொன்னாலும் சோத்துக்குள்ளே இருக்காண்டா சொக்கலிங்கம்னு சொன்னான். உண்மையா இல்லையா? சாப்பிடாம அரோகரா சொல்ல முடியுமா? முடியாது.
அதை மாதிரி எவ்வளவோ ஆன்மீகம் இருந்தாலும் பொல்லாத கடன்களாலும் மனவேதனையால் எல்லா பொருள்களையும் இழந்து போகக்கூடிய நிலைமைகளை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். அதிலிருந்து மீள்வதற்கு கருப்பசாமி கை கொடுக்க வேண்டும் என்பது உங்களுடைய கருத்து. பல சித்தர்கள் ஞானியர்கள் வழியில் போகக்கூடியவங்க குறிகக்கெல்லாம் வரமாட்டாங்க. ஆனால் இங்கே நடக்கிறது நீங்கள் எப்படியோ சூட்சமாக பார்த்து இதில் ஞான நிலைகள் இருக்கிறது, சித்தர் நிலை இருக்கிறது என்பதை உணர்ந்து என்னை பார்க்க வந்தார். அதனால் உன் உள்ளத்துக்குள்ளே நான் வரணும். கண்ண முடி உட்கார் பார்ப்போம். திருவண்ணாமலைக்கு ஒரு இதயத்தில் பார்த்தேன். சிவபெருமான் லிங்க வடிவமாக இருக்கிறார். ஒவ்வொரு பொழுதும் சிவாய நம நமச்சிவாயம் என்னும் ஒலிகளெல்லாம் ஒலித்து கொண்டிருக்கிறது. உனக்கு உதவி செய்ய வரக்கூடியவர்களால் இதுவரை தடையாகி வேதனையாகி நொந்து விட்டார்கள். அப்படி நொந்து போவதற்கு என் கர்மாக்கள் காரணமா, பிரத்தியாரின் இளைஞர்கள் காரணமா, இதிலிருந்து மீள முடியவில்லையே என்பது உன்னுடைய வேதனை. இதற்காக கோயில்கள் சென்று கண்ணீர் வடித்ததும் தவத்தில் கூட மனம் நொந்து கொண்டதும் உண்டு. உன் கடன் தீர்றதுக்கு 7 மாத காலம் அவகாசம். கடன்களை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? அவனை வெளியாக்கி செய்தித்தாளிலும் செய்தி டிவியிலும் வர வைக்கிறேன். தெட்டி வேற இதோட உங்களுக்கு என்ன செய்யணும்? உன்னை பக்கத்தில் வரவே விட மாட்டான். அவனை நான் பக்கத்தில் வர வைக்க. உனக்கு என்ன வேணும்? என்ன படிக்க போற? மன நிறைவடைய வேண்டும். குடும்பத்தை நினைச்சு குழப்பம் அடைந்து கொண்டு இருக்கிறான். தெளிவடைய வைக்கிறேன். மருத்துவத்துறையில் இறங்கிவிடு. வா இந்தாடா தம்பி, ஜெயிச்சு வா. இங்கே தள்ளி வாங்க. தியானத்தில் என்னமெல்லாம் என்னென்ன விதியெல்லாம் தியானம் பண்ணுறேன்? வரும்போது காரில் வீட்டில் ஸ்டார்ட் பண்ண போனோம். இது வரைக்கும் தூங்காமல் உங்களை நினச்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டே தான் வந்துட்டு வந்தேன். 650 கிலோமீட்டர். அழகணி சித்தர் பாடல் படிச்சிருக்கீங்களா? மணிக்கு எனக்கு தெரியல. படிச்சுக்காங்க. வெற்றி உண்டு. ஆன்மீக ரீதியில் முக்தி அடைவார். சக்தியும் உண்டு. சர்வரட்சகம் வாழ்க. திண்டிவனம், திண்டிவனம், அடுத்த திண்டிவனம் பெண்ணடியாள். வாமா. என்ன வாஞ்சு வார? என்னடா வேணும் தம்பி? பிள்ளைக்கு கண்ணை முடிக்காமா உன் கையை பார்க்குற எனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுமா? ஹார்ட் பீட் கூடுதல் அடிக்கு சில சமயத்தில். படபடப்பு புரியுதா? அந்த நேரத்தில் கண்களில் எரிச்சல், கமகமப்பு இவைகளெல்லாம் தோன்றும். ஏதோ ஒரு வைப்ரேஷன், ஒரு சக்தி உடம்புக்குள்ளே இருந்து ஆட்டுறது மாதிரி ஒரு ஃபீலிங், மைண்டு டிப்ரெஷன் ஆனது மாதிரி உள்ள சூழ்நிலைகள் இவைகளெல்லாம் அவனுக்கு நடந்துக்கிட்டு. இதிலிருந்து வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு தந்த முருகா. மயிலம் முருகப்பெருமானை கும்பிட்டுருங்களா? என்னை கும்பிட்டீங்க? இந்த வாரம் நான் கொடுக்கக்கூடிய கனியை கொண்டு அந்த கொடிமரத்து பக்கத்தில் கொண்டு வச்சிருக்கேன். வலியை தீர்த்துருவோம்மா. வாங்க. 3வது முறை என்னை பார்க்கும்பொழுது வலி இருக்காது. போயிட்டு வாங்க, கடன் தீரும். அதே திண்டிவனத்து எல்லை ஒரு பக்கத்து காலில் உள்ளங்காலில் இருந்து நரம்புகள் வலியும் வேதனையும் இருக்கும். இருக்கா? இந்த நிலைகளுக்கு கிரகம் காரணமா
அல்லது செய்வினை வினை காரணமான ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில். அப்படி இல்லை, கிரகம்தான் காரணம். ஆனால் அந்த தொழிலை வளப்படுத்தி வெற்றியாக்கித்தார். ஆனாலும் உன் உள்ளத்தில் ஒரே ஒரு விஷயம், செய்வனைக்குரிய பொருள்கள் என் கண்ணில் வந்து காட்டுச்சு. அந்த நிலைகளுக்கு என்ன வருத்தம்? அது வந்து வெறும் மாயை, வெறும் மாயை, நம்பாதே. அதனால் கிரகங்கள் சாந்தியாகி உன் தொழிலை வளமாக்குனா போதும்ல. வேற என்னடா வேணும் தம்பி? இந்தா செல்வம் கிடைக்கும், குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்வேன். அப்புறம் பிள்ளையை பற்றியும் தொழிலை பற்றியும் கேட்டு வந்தவங்க யாரெல்லாம் வந்தீங்க? நீ யாருமா? கேரளம். இருங்கவா. எந்த ஊர் கேரளாவில்? கேரளாவுக்கு போயிட்டு திருவண்ணாமலை குடியிருக்கிறீங்களா? ஓ, கரடா தம்பி. பிள்ளை யாருக்கு வேணும்? ஏன் அழுத? காலை வைக்கணும்னு வருத்தப்படுவியப்பா? இல்லை சார், பாக்கியம் சார். கண்ண முடியும் உட்கார். தத்தெடுப்பதா பெற்றெடுப்பதா? பெற்றெடுக்கணும் சார். பெற்றெடுக்கணும். உன் உடம்புல உள்ள சக்தி பிள்ளையை பெறக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. இவனுக்கு கொஞ்சம் கால தாமதம் இருக்கிறது. ஒன்றையும் ஒருங்கிணைப்போம். கால் வந்துட்டு வா. பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமியில் வாசல் எங்கும் தேனாக. பொம்பளை பிள்ளை பிறக்குண்டா, மகாலட்சுமி பேர்வை, சர்வ சக்திகளும் பெற்று வெற்றி அடைவார். ஆனால் தை மாதம் வரை அவகாசம் இருக்கு. வார பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்க்கணும். இந்த புண்ணியம் ஒரு வியாபார விஷயமா போயிட்டு இருக்கேன் சார், முடிச்சுருக்கோம் சார். இல்லை என்னையா வேற வீடு மனை வைக்கிற வியாபாரம். அது வெற்றி ஆயிடுவேன், தைரியமாக. வீட்டை பற்றி அடுத்து பேசுவோம். உங்களை பிள்ளை வரத்தை காப்போம். போயிட்டு வாங்க. கருப்பசாமிக்கு வீட்டில் திருமணம் மங்கள சம்பந்தமான கேள்வி கேட்டு வந்தது யார்? பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்க. என்ன வேணும் பிள்ளைக்கு? என்ன வேணும்? காலில் வந்துட்டுவாங்க. வாயை கட்டியாச்சு, வயத்தை கட்டியாச்சு. என்ன எந்த ஊர் உங்களுக்கு? எந்த ஊர்? எந்த ஊர்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கண்ணை மூடு. பேர வேணுமா பேத்து வேணுமாடா? பேரன் தானே, வெங்கடேஸ்வரன் அப்படின்னு பேர் வச்சுக்கோ. கால் ஒன்று. ஏன்னா திருப்பதி ஏழுமலையான் தான் காட்சி கொடுக்குறான். அப்போ நம்ம அதைத்தானே செய்ய முடியும். இந்தா வெற்றி உண்டு. பக்கத்தில் வாங்க. உங்கள் வீட்டுக்குள்ள தெய்வ சக்திகள் குறைஞ்சி போச்சு. குலதெய்வம் உள்ளுக்கு வரமாட்டேன். தெய்வ நடமாட்டம் குறையும். 3 முறை என்னை பார்க்க வந்து அந்த வெற்றியை நீங்கள் அடைய வேண்டும். போயிட்டு வாங்க. கேரளா டு திருவண்ணாமலை வாமா. கால் ஒழுது கூப்பிட்டு வா. ஏடு பார்த்தியா? கேட்டு பார்ப்போம். நாடு இதுவரை ஜோதிடம் எதுவும் பார்த்துருக்கியா? நாடி ஜோதிடம் பார்த்தியா? எங்கே இருக்கு ஏடு? நாடி ஏடு ஜோதிடம் தானே. என்ன சொன்னாங்க? சாந்தி தீட்சை பார்த்தியா? அதுக்கு பண்ணிட்டீங்களா? எவ்வளோ ரூபா செலவழிச்சிங்க? 3 கோயில்களுக்கு போனீங்களா? கால் வந்துட்டு வா. என்ன அண்ணன் மூட்டையை கட்டுதார்? என்ன விஷயம்?
போயிட்டாங்க. அவங்களே போயிட்டாங்க. என்ன வேண்டும் மகளே? எனக்கா குடும்பத்தில் இடத்தில் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஆள் இருக்காங்க. அப்பா அம்மா தம்பி யாரோட நிலையும் சரியில்லை. கல்யாணம் ஆகிடுதா உனக்கு? பக்கத்தில் வா. கண்ணை மூடி நிமிர்ந்து உட்கார். என்னையை மட்டும்தான் நீ பிரார்த்தனை செய்யணும், வேறு யாரையும் நினைக்கக்கூடாது, எதையும் நினைக்கக்கூடாது. கண்ணை மூடி பார்ப்போம். 17 ஆண்டுகளுக்கு முன்பு உன் தந்தை தாய் வம்சத்தில் போட்டி பொறாமையுடைய உன் உறவினர்கள் பந்துக்களால் மனக்குறையும் செய்வினை சம்பந்தமான குறைபாடுகளும் தாயாருடைய உடலில் கண்டத்துக்குரிய நோயும் ஏற்பட்டு மனவேதனை நடந்தது. உண்மையா? நடந்ததா? அதற்கு பின்பு நிறைய சொர்ணங்கள், பணங்கள், சொத்துக்கள் உங்கள் கைவிட்டு போய் வேதனை அடைந்தீர்கள். கடன்களால் மன கஷ்டமடைந்தீர். இப்பொழுதுக்கு உனக்கு இல்லற வாழ்க்கையில் மனக்குழப்பமும் வேதனையும் ஏற்பட்டு நீதிமன்றத்தை நோக்கி உன்